சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், இது குறித்த விவரங்கள். சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின் அணிகளுக்கு இடையான கிரிக்கெட் போட்டியானது நேற்று நடைபெற்றது. இதற்கான டிக்கெட்டுகள் ஏற்கனவே ஆன்லைனில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில டிக்கெட் கிடைக்காதவர்கள் அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக, அந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக திருவல்லிக்கேணி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ரசிகர்களிடம் சில கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு இந்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். அந்த மாதிரி கண்காணிப்பில் ஈடுபடும் போதுதான் கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்ததாக 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 56 டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 12 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 12 பேரும் காவல் நிலைய ஜாமீனில் நேற்று விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.